ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ்வாதி சேனல். நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி என்ன சீனியர் செகண்டரியிலேருந்து டேட்டா என்ட்ரிங்கிற சப்ஜெக்ட்லேருந்து இன்ட்ரொடக்ஷன் டு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். அதாவது 10.5 10வது லெசன் இன்ட்ரொடக்ஷன் டு இன்டர்நெட். கெட்டிங் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் யோர் கம்ப்யூட்டர். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்க, வாங்கினா போதுமா? இன்டர்நெட் ரொம்ப முக்கியமில்லை இன்றைக்கி. ஸோ அந்த இன்டர்நெட்டை எப்படி நம்ம கனெக்ஷன் வாங்கிறது, எங்கேருந்து வாங்கிறது, எப்படி வாங்கிறது, அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க டாப்பிக்கில் போகலாம். எனி டெர்மினல் டு ஆக்டிவேட் இன்டர்நெட் சர்வீசஸ் ஆன் இட் ரெக்வயர்ட் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரம் த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அதாவது எந்த ஒரு கம்ப்யூட்டருக்குமே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுனாக்கா அதுக்கு நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்ககிட்ட தான் நம்ம கேட்டு அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை வாங்க முடியும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்காது. டு ஹாவ் அ கனெக்ஷன், one needs to contact the internet service providers. There are several internet service providers, ISP, in each locality. There are some nominal charges that you need to pay to the ISP for the installation of the connection and for the rent, either monthly or annually, depending on the requirement. You can choose any one of the available options. If you need a high-speed dedicated network, then you can opt for the high bandwidth broadband or leased line connection. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் நீங்கள் கனெக்ஷன் வாங்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கணும். அந்த கனெக்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு அவங்க சில சார்ஜஸ் போடுவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க, மந்த்லி பிளானு, அதாவது மாதம் கட்டுற மாதிரி, இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுற மாதிரி, இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுற மாதிரி, இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டுற மாதிரி, ஆனுவலி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டுக்கு நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கட்டிட்டோம்னாக்கா நமக்கு பிளானுக்கு தகுந்த மாதிரி இன்டர்நெட்டு நமக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹை ஸ்பீடு வேணும்னாக்கா அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க, இல்லை ஆவரேஜ் ஸ்பீடு வேணும்னாக்கா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ இதுதான் ஐஎஸ்பியோட வேலையே. சரிங்களா? இன்டர்நெட் மூலமாக தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இஃப் யூ நீட் டு ஹாவ் கனெக்ஷன் ஆன் அ சிங்கிள் பிசி, தென் யூ சூஸ் அ லோ பேண்ட்வித் ஆர் டயல்-அப் கனெக்ஷன். இப்போ நீங்கள் ஒரே ஒரு பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர், ஒரே ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் லோ பேண்ட்வித், ஒரு ஆவரேஜாக ஸ்பீடாக இருக்கிற ஒரு பேண்ட்வித் கனெக்ஷனு, டயல்-அப் கனெக்ஷனோட இன்டர்நெட் உங்களுக்கு கிடைக்கும், அதுவே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் ஸ்மால் சர்வீசஸ் அட் யுவர் ஹேண்ட், யூ கேன் ஈவன் ஹாவ் அ மொபைல் ஃபோன்ஸ் கனெக்டட் டு யுவர் இன்டர்நெட். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம மொபைல் ஃபோன்லேயே பார்த்திங்கனாக்கா இன்டர்நெட்லாம் வந்துடுச்சு. நம்ம எந்த சிம் கம்பெனி இது வச்சுருக்கவங்களோ அவங்களாம் ஐஎஸ்பி வேலை தான் பண்ணிட்டுருக்காங்க. அது மூலமாக தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. There are many ways to get connected to internet. You can get internet connection in any of the following ways. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நமக்கு இன்டர்நெட் பல வகையில் கிடைக்கிது. அது என்னென்ன வகை அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், through dial-up connection. User is supposed to get connected to the internet after dialing up the number used for the connection. This is useful for your network is either confirmed in a small groups of computers or for a single PC. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே ஒரு பிசி வச்சு பர்சனலாக வேலை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஆவரேஜான ஸ்பீடான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டயல்-அப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஃபோன் நம்பருக்கு டயல்-அப் பண்ணிங்கனாக்கா அதுக்கு டொரணும் அப்படின்னா இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் அவ்வளோவா கம்மியாயிடுச்சு. ஆரம்ப ஸ்டேஜில் இதுதான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அது டைம் எடுக்கும் கொஞ்சம் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா அது ஒரு ஃபோனுக்கு டயல் பண்ணுற மாதிரி டயல் டோன் வரும். அதுக்கப்புறம் ஐஎஸ்பி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இது ஒரு ஆவரேஜ் ஸ்பீடான கனெக்ஷனாக தான் இருந்துச்சு. செகண்ட், த்ரூ லீஸ்ட் லைன்ஸ். இன் திஸ் டெடிகேட்டட் லைன் is laid specifically for connection. So
இந்த ரெண்டாவது வகையில் என்னென்னாக்கா லீஸ் லைன். இது வந்து உங்களுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு லைன் மாதிரி கொடுத்துருவாங்க. இது லீஸ்க்கு நீங்கள் எடுத்த மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு இவ்வளோ கட்டுற மாதிரி அந்த மாதிரி லீஸில் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹை ஸ்பீடில் இருக்கும் உங்களுக்கு. மூணாவது த்ரூ ப்ராட்பேண்ட். In this you can get the broadband connection which provides a high bandwidth for internet connection. This also provides a good speed. இப்போ ப்ராட்பேண்ட் தான் இன்றைக்கி பரவலாக இருக்கும். யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் இந்த ஐஎஸ்பி கிட்ட. இது வந்து ஹை ஸ்பீடு இருக்கும். இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு இருக்கும். ஏன்னா ஹை பேண்ட் வித்தில் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரொவைடர். These days, even wireless connections are available. For this, you need to have a Wi-Fi card attached to your computer, which can be useful if you do not have proper place to lay down the wires. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த காலத்தில் வைஃபை கனெக்ஷன் கூட நமக்கு கிடைக்கிது கம்ப்யூட்டர்லேயே. இதுக்கு ஒரு வைஃபை கார்டு இருந்தால் போதும். பழைய காலத்து மாதிரி வயர் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வைஃபை இந்த கார்டு நம்ம இன்சர்ட் பண்ணாலே நம்ம கம்ப்யூட்டரில் நமக்கு வந்து வைஃபை மூலமாக இன்டர்நெட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. டு கனெக்ட் டு த இன்டர்நெட் யூ நீட் அ பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வித் ரெக்வெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் அ ப்ரௌசர், a telephone connection or a leased line, and a modem which allows the PC to communicate with other computers. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரில் உங்கள் கம்ப்யூட்டரில் அந்த வசதி வாய்ப்பு வேணும்னாக்கா அதுக்கு உண்டான ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ப்ரௌசரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் தேவைப்படும். அப்புறம் உங்களுக்கு வந்து மோடமும் தேவைப்படும். இது எல்லாமே தான் பிசிக்கு வந்து அந்த இன்டர்நெட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டாப்பிக்கோட நம்ம முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. எப்படின்னு சொல்கிற மாதிரி கைட் அவாய்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். Bye.